ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பீச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சென்டென்ஸ்னால் என்னங்கிறது வரைக்கும் முழுமையாக நம்ம பார்த்துட்டோம். அதில் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கூட பார்த்துட்டோம். இப்போ நம்ம டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் ஸ்பீச், இன்னொன்று இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். ரோஹித் செட் ஐ ஹாவ் அ ஹெடேக். மீரா செட் ஐ ஆம் ரீடிங் அ புக். இந்த இடத்துல பாருங்கள், ரோஹித்துங்கிறது சப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கிட்டோன்னா, செட்டுங்கிறது வேர்ப். அது பக்கத்தில் கமா போட்டு ஒரு 2 கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்வெர்டட் கமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமாஸ்குள்ளே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது. அது கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. ஸோ இப்படி கொடுத்துருக்கிற ஒரு சென்டென்ஸை தான் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் இருக்கும், இன்வெர்டட் கமாஸ்குள்ளே ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஒருத்தவங்க அவங்க வார்த்தையால் எப்படி அதை பேசுகிறாங்களோ அப்படியே சொல்கிறதுக்கு பேர் தான் டைரக்ட் ஸ்பீச். ரோஹித் செட் ஐ ஹாவ் அ ஹெட்டேக். ரோஹித் சொன்னால் எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது அப்படியே சொன்னோம் அப்படின்னா அதுதான் டைரக்ட் ஸ்பீச். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மீரா செட் ஐ ஆம் ரீடிங் அ புக். நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ இது அப்படியே சொன்னோன்னா அது டைரக்ட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை கேட்டுட்டு சேம் மெசேஜை இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம கன்வே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி கன்வே பண்ணும்போது சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம அதை சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போ அதோட 2 எக்ஸாம்பிளை ரீட் பண்ணுறேன். சேம் சென்டென்ஸை இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோஹித் செட் தேட் ஹீ ஹேட் அ ஹெட்டேக். மீரா செட் தேட் ஷீ வாஸ் ரீடிங் அ புக். ஸோ இதில் மீனிங் மாறுதான்னு கேட்டால் கண்டிப்பாக மீனிங்கில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. மீனிங் எப்போயுமே டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் மாறாது. சொல்லக்கூடிய விதம் தான் மாறி இருக்கும். எப்படி வாய்ஸில் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ரோஹித் சொன்னால் அவன் என்ன சொன்னான்? ஹீ ஹேட் அ ஹெட்டேக். அவனுக்கு தலைவலியாக இருக்குதுன்னு அவன் சொன்னான். ஸோ இப்போ அவன் சொன்னதை கேட்டுட்டு ஒரு பர்சன்ட்ட அவன் சொன்னதை நம்ம சொல்லும்போது அவன் சொன்னான் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்படி டைரக்டாக இருக்கிறத ரிப்போர்ட்டாக நம்ம மாற்றும்போது சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா, அங்கே எந்த கமாவும் இல்லை. செட்டுங்கிற வேர்டு பக்கத்தில் கமாவை எடுத்துட்டோம். இன்வெர்டட் கமாஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். வெர்ப் ஹேஸுன்னு இருக்கிறது ஹேடுன்னு மாறி இருக்குது. செகண்ட் சென்டென்ஸில் ஆம்ன்னு இருக்கிறது வாஸ் அப்படின்னு மாறி இருக்குது. இந்த இடத்துல ஐ ஹாவ் ஹெடேக்குங்கிறது ஐ ஆம் ரீடிங்கிறதெல்லாம் ஹீயாவும் ஷீயாவும் மாறி இருக்குது சப்ஜெக்டை பொறுத்து. அது ஒரு ஆணாக இருந்தால் ஹீன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு கேர்ளாக இருந்தால் அங்கே ஷீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். அதாவது செட்க்கு அப்புறம் தேட்டுன்னு ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டை சேர்க்கணும். அதுக்கப்புறம் கமாஸ் எடுக்கணும், இன்வெர்டட் கமாஸையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ப்ரொனவுனை நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் வேர்பை சேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம வேர்பை சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, ரிப்போர்ட்டிங் வேர்பை பார்க்கணும். அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்புங்கிறது ஹீ செட் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதாவது ஹரி செட் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ரோஹித் செட், மீரா செட். SAID செட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். அதுக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா சேஸ் அந்த மாதிரி. இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஹீ சேஸ் ஷீ இஸ் ரைட். இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் சேஸுங்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செட்டுன்னு இல்லாமல் சேஸுன்னு இருக்குது, சே அப்படின்னு இருக்குதுன்னா நம்ம உள்ளே கொடுத்துருக்குற எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கிற எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அது மாதிரி ஹீ வில் சேன்னு கொடுத்துருந்தாலும், அதாவது சேஸுங்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்குது, வில் சேங்கிறது ஃப்யூச்சரில் இருக்குது. அப்படி ரிப்போர்ட்டிங் வேர்ப் ப்ரெசண்ட்லையோ இல்லை ஃப்யூச்சர்லையோ இருந்தால் இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கிற வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே எழுதலாம். ஹீ சேஸ் தேட் ஷீ இஸ் ரைட் அப்படின்னு எழுதலாம். He will say that she is right.
ஸோ அந்த ஷீ இஸ் ரைட்டுங்கிறதுல எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. தேட்டுங்கிறது மட்டும் சேர்த்துட்டு அப்படியே எழுதிடலாம். இது சேஸ் அல்லது வில் சே வந்தால் மட்டும்தான். மோஸ்ட்லி அப்படி வராது, செட் தான் வரும். ஸோ அப்படி செட் வந்தால் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது தான் ABCDEFன்னு ஒரு 5 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, இப்போ கொடுத்துருக்கிறது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால், அதாவது இன்வெர்டட் கமாஸ்குள்ளே வெளியில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட்டுன்னு தான் இருக்கும். இன்வெர்டட் கமாஸ்குள்ளே ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றினா போதும். சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது சிம்பிள் பாஸ்ட்டாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் he said I am right. he said that he was right. இந்த இடத்துல தேட்டுங்கிறத சேர்த்துருக்கோம். ஐங்கிறது ஹீயாக மாறி இருக்குது, ஆம்ங்கிறது வாஸாக மாறி இருக்குது. ஏன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கிறத பாஸ்ட்டாக நம்ம மாற்றணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ரூல் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட், அதை வந்து சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றணும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும், அதை பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும். ஏன்னா எதுக்கு இங்கே பாஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் தோணலாம். ஏன் மாற்றுறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு வந்து நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சதாக தான் இருக்கும். அவன் அப்படி சொன்னான், அவன் அப்படி செய்ய போகிறதா சொன்னான், அவன் அப்படி சொன்னான்னு தான் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை தான் நம்ம போய் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்கிறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ். he said I am writing. இதில் பாருங்கள் am writingனு வந்திருக்கு. ப்ரெசண்ட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கிறதுனால கண்டினியூஸ். இதை எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா he said that he was writing. ஆமை மட்டும் வாஸ்ன்னு மாற்றினா போதும். ஐ இருக்கிறது ஹீயாக மாறி இருக்குது. ஏன்னா அவனை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கிறதுனால ஹீ. அடுத்த ரூல் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹேஸ் யூஸ் பண்ணுறது. ஐ வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணணும், ஹீ ஷீ இட் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் ஹேவ், சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் ஹேஸ். இதை எதா மாற்றணும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேவ் வந்தாலும் சரி ஹேஸ் வந்தாலும் சரி பாஸ்ட்டில் ஹேடுன்னு தான் மாற்ற போகிறோம். ஸோ ஹேடுன்னு போட்டுட்டு அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பக்கத்தில் வரும். ஏன்னா பர்ஃபெக்ட் வந்துட்டாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயே ஏற்கனவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நீங்கள் அப்படியே இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். she said she has written. இதை she said that she had written. ஸோ ஹேஸ்ன்னு இருக்கதை ஹேடுன்னு மாற்றினா மட்டும் போதும். நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட். ஆல்ரெடி அது பாஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம பாஸ்ட்டாக மாற்ற முடியாது இல்லையா? அதனால் அதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ எப்படி அப்படின்னா she said she wrote a book. இது வந்து டைரெக்டாக இருக்குது. இதை எப்படி மாற்ற போகிறோம்? she said that she had written a book. அந்த wroteங்கிற verb, past form of verb had writtenஆக மாறி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும் இல்லையா லாஸ்ட் ரூலில்? அதே மாதிரி தான் சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்தாலும் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றும் போது had சேர்த்துக்கணும், ரிட்டன் சேஞ்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரூல் பாருங்கள், will, கேன், மே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்வெர்டட் கமாஸ்குள்ளே அதை would, could, might அப்படின்னு மாற்றணும். இது வேறு ஒன்றும் இல்லை, ப்ரெசண்ட்டாக இருக்கிறத பாஸ்ட்டாக மாற்றுற அதே சேம் தான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரூல் பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்டாக இல்லை பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்குன்னா, ஏன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கிறத பாஸ்ட்டாக மாற்றணும். ஸோ ஆல்ரெடி பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்குது, பாஸ்ட் கண்டினியூஸில் தான் இருக்குது அப்படின்னா நோ நீட் டு சேஞ்ச். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்வெர்டட் கமாஸ்குள்ளே என்ன ஃபார்ம் இருக்கோ அதே ஃபார்மேட்டை அப்படியே கீழே நம்ம எழுதிடணும். செட் தேட் மட்டும் போடணும், கமாஸை மேலே இருக்கிற இன்வெர்டட் கமாஸை ரிமூவ் பண்ணிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.